தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஏஎஸ்எம் 2436. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. பிஎம்கே நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே போட்டி பொதுக்குழு கூட்டம். பாட்டாளி மக்கள் கட்சி இன்று எதிர்கொண்டு வரும் பொதுக்குழு கூட்ட விவகாரம் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான அந்தஸ்து போட்டி என்பது கட்சியின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் முக்கிய தருணம் உருவெடுத்து வருகிறது. என்ன நடக்கிறது? பாமக நிறுவனரும் மூத்த தலைவருமான டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான அணியும் அவரது மகனும் தற்போதைய இளைய தலைவருமான அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணியும் இரண்டு வேறு கருத்துக்களுடன் நகர்கின்றன என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பொதுக்குழு கூட்டம் யார் அழைப்பது சரி? பாமக விதிகளின்படி பொதுக்குழு கூட்டத்தை அழைப்பதற்கு அதிகாரம் யாருக்கு உள்ளது என்பதில் சட்டப்பூர்வம் மற்றும் காப்புரிமை விவாதம் எழுந்துள்ளது. ராமதாஸ் அணியினர் அன்புமணிக்கு கட்சி இயக்கத்திலுள்ள அனைத்து அதிகாரமும் இல்லை என்று எச்சரிக்கிறார்கள். அன்புமணி அணியினர் நவீன அரசியல் தேவைப்படி கட்சி மாற்றும் முயற்சி செய்கிறோம் என்றும் வலியுறுத்துகிறார்கள். அரசியல் தாக்கங்கள். இது திமுக அல்லது பாஜகவுடன் கூட்டணி போவதற்கான முடிவுகளையும் பாதிக்கக்கூடும். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாமக எந்த முகாமில் செல்வது என்பது மிக முக்கியமானது. பாமகவில் ஏற்படும் பிளவு அதன் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் வாக்காளர்களின் குழப்பத்தை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது. இது ஒரு தலைமையின் பரிமாற்ற போராட்டம் என்று பார்க்கலாம். பல பழைய கட்சிகளின் இது நடந்திருக்கிறது. காங்கிரஸ், தேமுதிக, அதிமுக போன்றவற்றில் இந்த சூழ்நிலையில் கட்சியின் அடித்தளம் கட்டமைப்பும் அதன் பிரமாண உறுப்பினர்களும் நிலைப்பாடுகளும் முக்கியம். பொதுக்குழு கூட்டம் சட்டப்படி யார் நடத்துகிறார்கள், யார் பெரும்பான்மை பெற்றுள்ளனர் என்பதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும். பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு அன்புமணி நிச்சயமாக அழைப்பு உள்ளவராக இருக்கிறார். ராமதாஸ் அறிவித்துள்ள பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு யாருக்கு உரியவர் என்பதை கட்சி தீர்மானிக்கும். அவருக்கு அழைப்பு விடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். உரியவர்களுக்கு யார் உரியவர்கள் என்பதை கட்சி தீர்மானிக்கும். அவங்களுக்கு அழைப்பு போகும்.